ஹலோ கைஸ், வணக்கம். ஸோ இந்த வாரம் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும், அதே போல் கமாடிட்டி மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம நிஃப்டியை வந்து பார்க்கும்போது நிஃப்டி இதுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கடந்த 10 நாளாக வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் பண்ணும்போதும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், இது இவ்வளோ தூரம் வரைக்கும் போகும்ட்டு. திருப்பி இந்த இடத்துல வந்து மார்க்கெட் கீழே இறங்கும், இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து இவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக மேலே ஏறினா கூட திருப்பி இறங்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இப்போது இந்த இடத்துல வந்து ட்ரெண்டு பேஸில் வந்து பார்க்கும்போது இந்த லெவலை பிரேக் பண்ணால் அடுத்து எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும், திரும்பவும் இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட 11,100 வரைக்கும் வந்து மார்க்கெட் ரைஸ் ஆகும். இப்போ என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னாக்க 11,980 இந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 11,100 வரைக்கும் வந்து இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் வந்து அவ்வளோதான் ரைஸ் ஆகும். ஸோ ஒரு பொசிஷனலாக ஒரு பை அப்படின்னாக்க இந்த லெவல், அதாவது 11,178 ஆர் 180 இந்த ஜோனை வந்து பிரேக் பண்ணி ஒரு டேயில் வந்து க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ட்ரெண்டு வந்து அப்சைடு ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ கடந்த 2-3 மாதமாகவே வந்து ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டு. பொதுவாக நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சார்ட் பேட்டர்னு ட்ரெண்ட் லைன் இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் பர்சனலாக என்ட்ரி எஸ்எல் எடுக்கணும் அப்படின்னா வேவ் பேஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஒரு ட்ரெண்ட் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஜிஐ வேவும், ட்ரெண்ட் இல்லாத ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் இல்லை சைட்வேஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு எம்ஐ வேவும் வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து என்ட்ரி இதுதான் அப்படிங்கிறது தெரியும். ½ அன் ஹவர்னால் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி கிடையாது. இப்போ ஒரு என்ட்ரி நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது, மார்க்கெட் லைவ் மார்க்கெட்டில் ஒரு மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே இது கிளியராக ஐடென்டிஃபை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் மார்க்கெட் மேலே போகுது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் டார்கெட்டும் மினிமம் வந்து இந்த லெவல் வரைக்கும் டார்கெட் போகுங்கிறது வந்து கால்குலேஷன் பேசிஸில் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பேங்க் நிஃப்டியை வந்து பார்ப்போம். பேங்க் நிஃப்டியும் அதே சேம் சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி கூட நம்ம இப்போ லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுலேருந்து ஒரு 30 பாயிண்ட் வருது, 60 பாயிண்ட் வரைக்கும் ரைஸ் ஆகிருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டி 27,514 510 இந்த லெவல் வரைக்கும் போகும். இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 27,292 அப்படிங்கிற லெவலில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு 27,514 வரைக்கும் வந்து மேலே ரைஸ் ஆகும். லோவர் லெவலில் வந்து சப்போர்ட்னா இந்த ட்ரெண்டு தான் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். 27,120 வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும். ஓகே, சரி, நம்ம கண்டக்ட் பண்ணிக்கக்கூடிய டைரக்ட் கிளாஸ் வந்து ஒர்க் ஷாப் வந்து சென்னையில் செப்டம்பர் 15 சண்டேயில் இருக்குது. இது வந்து டைரக்ட் கிளாஸ் 1 டே ஃபுல்லாக வந்து அந்த டெக்னிக் நான் வந்து கற்றுக் கொடுப்பேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டைரெக்டாகவே கேட்கலாம், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இந்த கிளாஸ் வந்து டைரக்ட் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு 1 வீக் கண்டினியூஸாக ஆன்லைனில் நீங்கள் வந்து கற்றுக்கிடலாம். சென்னை சரௌண்டிங்கில் இருக்கவங்க இந்த கிளாஸ் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். இதுக்கான சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10 சீட்ஸ் தான் அவைலபிள். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த இதில் வந்து நீங்கள் டைரெக்டாக என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ தேர்டு நம்ம பார்க்கும்போது க்ரூட் ஆயிலில் பொறுத்தளவுக்கு க்ரூட் ஆயிலும் வந்து ஒரு கண்டினியூஸான ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் இருக்குது. இந்த வாரமும் இது ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான சாத்தியம் தான் அதிகம். ஸோ இந்த லெவலில் வந்து பார்த்திங்கனாக்க இந்த ஜோன் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகுது. இந்த ட்ரெண்டில் வந்து திருப்பியும் வந்து மார்க்கெட் கீழே வந்தது அப்படின்னா இந்த ஜோனில் வந்து மார்க்கெட் நம்ம பை பண்ணலாம். இது என்ன ப்ரைஸுங்கிறத வந்து நான் இதில் போடுறேன். இப்போ இது வந்து 3960 70 இந்த ஜோனில் வந்துச்சு அப்படின்னாக்கா மார்க்கெட் ஒரு ரைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இது அப்பர் லெவல்லையும் பார்த்திங்கன்னா இந்த ஜோனுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆக போகுது. இந்த வாரமும் அப் டு 4200 இந்த ஜோனுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகும். ஓகே, ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் பாட்டம் அவுட்டில் வரும்போது மட்டும் பை பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ரூட்டாக இருக்கும். அன்டில் தட் வந்து நேச்சுரல் கேஸ் எனர்ஜியை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் இதனுடைய மூவ்மெண்ட் அப் டு 188 வரைக்கும் மேலே ரைஸ் ஆகலாம். அட் த சேம் டைம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்க இந்த லெவல் வரைக்கும் ரைஸ் ஆகலாம். சப்போர்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது 165.70 இது வந்து ஒரு பொசிஷனல் வியூ, இன்ட்ராடே வியூ கிடையாது. ஓகே, எல்லாமே வந்து டே சார்ட்டு, ஒவ்வொரு கேண்டிலும் வந்து டே சார்ட்டு.
ஸோ ஒரு பெஸ்ட்டான சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 165.70ங்கிறது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 188.20ங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, இது ஆக்சிஸ் பேங்க்குடைய டே சார்ட்டு. ஆக்சிஸ் பேங்க் வந்து ஒரு லாங் டேர்மாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 month வரைக்கும் நல்ல டவுன் ட்ரெண்டாக இருந்தது. இந்த இடத்துல ஆக்சிஸ் பேங்க் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 670. ஸோ இங்கேருந்து ஒரு 60 பாயிண்ட் வரைக்கும் மேலே ரைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 730 வரைக்கும் வந்து ஆக்சிஸ் பேங்க் மேலே ரைஸ் ஆகிறதுக்கு தான் சான்ஸு. ஓகே, ஸோ இது வந்து இன்ட்ராடே சார்ட்டோ இல்லை வீக்லி சார்ட்டோ கிடையாது. இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1 month கூட ஆகலாம். ஓகே, ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு இன்ட்ராடேயில் முடிக்கிறதோ இல்லை ஒரு வீக்லி க்ளோஸ் ஆகிறதோ இந்த மாதிரி கிடையாது. வே பேஸ்டு மெத்தடில் இதனுடைய நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து 730 வரைக்கும் மூவ்மெண்ட் இருக்கும். ஆக்சிஸ் பேங்க்கை நான் பிஃபோர் தட் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். 830 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக இந்த வருஷத்தோட ஹையே வந்து 830 தான். ஸோ இங்கேருந்து ஆக்சிஸ் பேங்க் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மூவ்மெண்ட்டுங்கிறது 730 வரைக்கும் போகும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.